கொடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே காரணம் என்ற குற்றச்சாட்டிற்கு முதல்வர் எந்தவித மறுப்பையும் தெரிவிக்காதது சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிறப்பு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். எடப்பாடி பதுங்குவதை பார்த்தா இந்த விவகாரத்தில் முழு குற்றவாளி அவர்தான் அப்படின்னு மிக தெளிவாக தெரியுது. கனகராஜ் என்பவரை எனக்கு தெரியாது என்று சொல்லலை, சயன் என்பவரை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலை, 2000 கோடி ரூபாய் பணம் கொடநாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லலை, 5 கோடி ரூபாய் பேரம் பேசப்படலை அப்படின்னு சொல்லலை, கனகராஜ் மரண விபத்து தான் என்று சொல்லலை, சயன் என்பவரின் மனைவியும் மகளும் சாலை விபத்தில் தான் இறந்தார்கள் என்றும் சொல்லலை, தினேஷ்குமார் தற்கொலை தான் செய்து கொண்டார் என்று சொல்லலை, கொடநாடு எஸ்டேட்டில் சிசிடிவி கேமரா வேலை செஞ்சது என்று எடப்பாடி சொல்லலை. எந்த பதிலும் சொல்லாமல் அவர் சொன்னது வழக்கு நடக்குது, அதையும் தாண்டி சொல்கிறார் அரசியல் சதி என்று ஒரு 19 சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் பதவி விலக அவர் தயாரா என கேள்வி எழுப்பிய ஸ்டாலின் இந்த பிரச்சனையை குடியரசுத் தலைவர் ஆளுநரின் கவனத்திற்கு திமுக கொண்டு செல்ல உள்ளதாக கூறினார். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை உடனே ராஜினாமா செய்யணும். சிறப்பு விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். உயர்நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும். முதல்வரை அழைத்து குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இதற்கு விளக்கம் கேட்க வேண்டும். மேத்யூ, சயன், வளையார் மனோஜ் ஆகியோருக்கு அதேபோல் அவருடைய குடும்பத்தாருக்கு மத்திய அரசு உரிய வகையில் பாதுகாப்பு கொடுக்கணும். குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஆகியோரின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை திமுக கொண்டு செல்ல இருக்கிறது. கோடநாடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை சந்திக்க தயார் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை தெரிவித்துள்ளார். தெஹல்கா பத்திரிகை ஆதாரம் இல்லாமல் பொய்யான செய்தியை வெளியிட்டு பிரபலங்களை பிளாக்மெயில் செய்வது வாடிக்கையாக கொண்டுள்ளதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்தபோது கனகராஜ் சயனை சந்தித்ததாக கூறும்போது இதில் அப்போது முதலமைச்சராக இல்லாத பழனிசாமியை எப்படி தொடர்புபடுத்த முடியும் எனவும் செம்மலை கேள்வி எழுப்பினார். எந்தவித ஆதாரமும் இல்லாமல், அதாவது உயர் பதவியிலே இருப்பவர்களை அல்லது உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பவர்களை சம்பந்தப்படுத்தி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிளாக்மெயில் செய்கிற அந்த வகையிலே செய்தியை வெளியிடுவது அந்த பத்திரிகை வாடிக்கையாக இருக்கிறது. அதாவது அம்மா அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்ற போதே அவர் இவருடைய கனகராஜ் இவருடைய உதவியை நாடி இருப்பதாக சயன் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது அவர் இந்த தகவலை சொல்லுகிறார் என்று சொன்னால் இதில் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சரை எப்படி சம்பந்தப்படுத்த முடியும்? அப்பொழுது ஒரு முதலமைச்சர் இல்லை, அதாவது அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி இவரை சம்பந்தப்படுத்துவது சரியாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேள்வியாக கேட்க விரும்புகிறேன்.